نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قد قال الله تعالى في القرآن العظيم وكان حقا علينا نصر المؤمنين صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم ترى المؤمنين في تراحمهم وتوادهم وتعاطفهم كمثل الجسد صدق رسوله النبي الكريم. எல்லா புகழும் அல்லாஹுக்கு உரித்தாகட்டுமாக. அன்பிற்குரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாழ்வியலுக்கு தேவையான அதிமுக்கியமான விஷயங்களை, பண்புகளை ஹதீஸின் மூலியமாக நாம் பார்க்க இருக்கிறோம். சில முக்கியமான பண்புகளை நபியவர்கள் கற்றுத்தருகிறார்கள். நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரியிலே வருகிறது, தரல் முஃமினீன ஃபீ தராஹிமிஹிம் வ தவாதுஹிம் வ தஆத்துஃபிஹிம் கமஸலில் ஜஸதி. நபியவர்கள் சொல்கிறார்கள், முஃமின்களை நீங்கள் பார்ப்பீர்கள், அவர்கள் ஒருவருக்கொருவர் கருணை காட்டும் விஷயத்திலே, அன்பை பரிமாறிக்கொள்ளும் விஷயத்திலே நீங்கள் முஃமின்களை பார்ப்பீர்கள், ஓர் உடலை போன்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்பதாக சொன்னார்கள். இதஷ்தகா அதுவன், ஏதாவது ஒரு உறுப்பு நோய்வாய் படுமானால் ததாஆ லஹு சாயிருல் ஜஸதி, உடலில் உண்டான எல்லா உறுப்புகளும் பாதிப்படைகிறது. ஒரு சிறு தலைவலி ஏற்பட்டால் கூட இரவிலே நாம் கண் முழிக்கிறோம், உடம்பிலே காய்ச்சல் வருகிறது. உடலில் ஒரு சிறு காயங்கள் ஏற்படும் பொழுது உடலிலே எல்லா உறுப்புகளும் பாதிப்படைகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல மார்க்க சகோதரருக்கு ஒரு இடர் ஏற்படும் பொழுது, ஒரு பாதிப்பு ஏற்படும் பொழுது எல்லா முஸ்லிம்களும் அதிலே பங்கெடுக்க வேண்டும், அந்த பாதிப்பிலே பங்கெடுக்க வேண்டும், அவருக்கு தோள் கொடுக்க வேண்டும் என்பதாக நபியவர்கள் இந்த இடத்திலே ஒரு சமூக நீதியை, ஒரு சமத்துவத்தை நபியவர்கள் இந்த உம்மத்திற்கு கற்றுத்தருகிறார்கள். மேலான பெருமக்களே, அஷ்ஷஃபாஅத்து அலல் ஹல்க், படைப்பினங்களின் மீது கருணை காட்டுவது, அதிகம் அன்பு பாராட்டுவது என்பது ஒரு எளிதான ஒரு விஷயம் அல்ல. எல்லோருக்கும் அது கிடைத்து விடாது. சொந்த பந்தங்களிலே, உறவுகளிலே நாம் அன்பு பாராட்டுவது, உதவி ஒத்தாசைகள் செய்வது என்பது அது ஒரு இயல்பான விடயம். ஆனால் இந்த ஷஃபகத்து அலல் ஹல்க், படைப்பினங்களின் விஷயத்திலே அன்பு பாராட்டுவது என்பது எல்லோருக்கும் அல்லாஹ் அதை கொடுத்து விட மாட்டான். இசாகுவலிலே எழுதுகிறார்கள் இமாம் பெருமக்கள், அஷ்ஷஃபகத்து நூறும் மினல்லாஹ், இந்த பிரியம், அதிகம் அன்பு பாராட்டுவது இருக்கிறதே, அல்லாஹ் புறத்திலிருந்து உண்டான ஒரு நூறு என்பதாக. லா யதஉஹு, அதை அல்லாஹ் கொடுக்க மாட்டான், வைக்க மாட்டான். இல்லா குலூபன் அலீமத்தன், மகத்துவமான உள்ளங்களிலே தவிர அந்த ஷஃபகத்தை, பிரியத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். ஃபஇன் குன்த தஷ்ஃபகு அலன் நாசி, அப்படி ஒருவர் ஏனைய மக்களின் மீது அதிக அளவிலே அன்பு பிரியம் பாராட்டுவாராயின் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஅலம் அன்னல்லாஹ யராக அஹ்லன் லி ரஹ்மதிஹி, தன்னுடைய ரஹ்மத்துக்கு தகுதியானவராக அல்லாஹ் அவரை பார்க்கிறான் என்பதாக மேன்மக்கள் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு நபியவர்கள் ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள் இமாம்கள், அர் ராஹிமூன யர்ஹமுஹுமுர் ரஹ்மான், படைப்பினங்களிலே அதிக அளவு அன்பு கருணை பாராட்டக்கூடியவர்களை அல்லாஹ் அருள் புரிகிறான் என்பதாக. மேலான பெருமக்களே, பொதுவாக மனிதர்களுக்கு இரண்டு விதமான கடமைகள் இருக்கிறது. ஒன்று ஹுக்கூக்குல்லா, அல்லாஹுக்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமை. இரண்டாவது ஹுக்கூக்குல் இபாத், அடியார்களுக்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமை. அல்லாஹுக்கு ஆற்ற வேண்டிய கடமை, அமல்களிலே குறைவுகள் ஏற்படும் பொழுது அல்லாஹ் அதை நாடினால் அல்லாஹ் அதை மன்னிப்பான். ஆனால் ஹுக்கூக்குல் இபாத், அடியார்களின் விஷயத்திலே குறைகள் ஏற்படும் பொழுது அந்த நபர் மன்னிக்காமல் அல்லாஹ் அவரை மன்னிக்க மாட்டான். அந்த ஷஃபகத்து அலல் ஹல்க்,
எப்படி அந்த பிரியம் அன்பு பாராட்டுவது, அவருடைய வரையறை என்ன பார்க்கும் பொழுது, பிற மனிதனுடைய கண்ணியத்தை ஒரு முஸ்லீம் பாதுகாக்க வேண்டும். அவருடைய கண்ணியத்திற்கு சீரழிவு ஏற்படுகின்ற பொழுது முஸ்லீம் அதை பாதுகாக்க வேண்டும். மாமின் முஸ்லிமின் எருத்து அன் எருவி அஹீஹி இல்லா காட ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன். பிற முஃமினுக்கு உண்டான அந்த கண்ணியத்தை ஒருவர் பாதுகாக்கும் பொழுது பாதுகாத்த நபரின் மீது அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். எருத்த அன்ஹு நார ஜஹன்னம யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளிலே நரக நெருப்பை விட்டும் அல்லாஹ் அவரை பாதுகாக்கிறான். எனவே முதல் விஷயம், பிற மனிதனுடைய கண்ணியத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். இரண்டாவதாக, அவருக்கு இடர் ஏற்படும் பொழுது, அவர் சிக்கலில் சிக்குண்டு கிடக்கின்ற பொழுது நாம் அவருக்கு தோள் கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக, ஏழ்மையில் ஒரு முஸ்லீம் இருக்கும் பொழுது அவருக்காக நாம் உதவி கரம் நீட்ட வேண்டும். அடுத்ததாக, நாம் பிரியப்படக்கூடிய ஒன்றை அவருக்கும் நாம் பிரியப்பட வேண்டும். புகாரி முஸ்லீம்லே வருகிறது, லா யுமினு அபுதுன் ஹத்தா யுஹிப்பு லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. ஒருவர் தனக்கு பிரியப்படக்கூடிய ஒன்றை தன்னுடைய மார்க்க சகோதரருக்கும் பிரியப்படும் வரை அவர் பரிபூர்ண முஃமினாக ஆக மாட்டார் என்பதாக நபியவர்கள் கற்றுத் தருகிறார்கள். மேலான பெருமக்களே, புகாரியிலே வருகிறது, ஒரு மனிதர் ஒரு பாதையிலே நடந்து செல்கிறார். கடுமையான தாகம் அவருக்கு ஏற்படுகிறது. ஒரு கிணற்றை பார்க்கிறார். கிணற்றை பார்த்ததோடு அதில் இறங்கி அவர் தண்ணீரை குடித்துவிட்டு மேலே வருகிறார். அப்பொழுது ஒரு நாய் தாகத்தினுடைய வீழ்ச்சியின் காரணமாக நாக்கை ஈர மணலிலே தேய்த்து கொண்டு செல்வதை அவர் பார்க்கிறார். உடனே அவர் தன்னுடைய காலணியை சுழற்றி கிணற்றிலே தண்ணீர் அள்ளி கொண்டு வந்து அந்த நாய்க்கு புகட்டுகிறார். இவ்வாறு செய்ததின் காரணமாக அல்லாஹ் அவருக்கு நன்றி செலுத்துகிறான். அல்லாஹ் அவருக்கு நன்றி செலுத்துகிறான். அடியார்கள் அல்லாஹ் நன்றி செலுத்துவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் அவருக்கு நன்றி செலுத்துகிறான். அல்லாஹ்வுடைய நன்றி எவ்வளவு மகத்துவமானது மேலான பெருமக்களே. அப்பொழுது சஹாபாக்கள் நபியரிடத்திலே கேட்கிறார்கள், கால்நடைகளுக்கு உதவி செய்தாலுமா கூலி இருக்கிறது என்பதாக சொன்னபொழுது நபியர்கள் சொன்னார்கள், ஃபி குல்லி கபுதின் ரத்துபத்தின் அஜிரும், உயிருள்ள ஒவ்வொரு வஸ்துவுக்கும் உதவி செய்வதிலே ஒரு கூலி இருக்கிறது என்பதாக நபியர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஒன்றை கவனிக்க வேண்டும், ஒரு அருவருப்பான வளர்க்கப்படக்கூடாத ஒரு நாயின் விஷயத்திலே, விலங்கின் விஷயத்திலே நபியவர்கள் இவ்வளவு கரிசனம் காட்ட சொல்கிறார்கள் என்றால், மற்ற மனிதர்கள் மத்தியிலே நாம் எவ்வளவு ஷஃபகத் பிரியம் அன்பு பாராட்ட வேண்டும். இப்படி ஒரு ஹதீஸ் வருகிறது, கல்புல் முஃமினி அர்ஷுல்லா, முஃமினுடைய உள்ளம் என்பது அல்லாஹ் வாழ்கிறான், அல்லாஹ் குடியிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு முஃமினை, முஸ்லீமை நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மேலான பெருமக்களே, இதிலே மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை, மிகப்பெரிய ஒரு கூலியை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான். இப்படி ஒரு ஹதீஸிலே நபியவர்கள் சொல்லித் தருகிறார்கள், இர்ஹமு மன்ஃபில் அருதி, பூமியிலே உண்டான மக்களின் மீது அதிக அளவிலே நீங்கள் கரிசனம் காட்டுங்கள். இர்ஹமுக்கும் மன்ஃபிஸ் ஸமா, வானத்திலே உள்ளவன் உங்கள் மீது கருணை காட்டுவான் என்பதாக நபியவர்கள் சொல்லித் தருகிறார்கள். எந்தெந்த வழிகளிலே இந்த ஷஃபக்கத்தை நாம் நம்மிலே உண்டாக்கி கொள்வது மேன்மக்கள் கிதாபிலே பதிவு செய்கிறார்கள். முதலாவதாக அல்லாஹுடைய ரஹ்மத்தை அதிகம் நாம் நினைவு கூற வேண்டும். அதிலே நாம் செய்ய அமல்களிலே குறைபாடுகள் இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய நிஅமத்தை அதிகம் நாம் நினைவு கூற வேண்டும். இரண்டாவதாக, நமக்கு கீழ் உண்டானவர்களை, அவர் பாவியாக இருந்தாலும் சரி, அவரை இழிவாக கருதுதல் என்பது கூடாது. இது ஷஃபக்கத் உண்டாவதற்கான ஒரு வழிமுறை. மூன்றாவதாக, பிறர் கேட்பதற்கு முன்னால் நாம் கொடுத்து விட வேண்டும். வீதியிலே மிஸ்கீன்கள் வருகிறார்கள், நாம் பார்க்கிறோம். நம் வீட்டின் கதவை தட்டுவதற்கு முன்பதாக அவருக்கு அதை தான தர்மத்தை கொடுத்து விடுவது இது ஷஃபக்கத் ஏற்படுவதற்கு ஒரு வழி என்பதாக மேன்மக்கள் சொல்லித் தருகிறார்கள். அடுத்ததாக, நம்முடைய குடும்பத்திலே மனைவி மக்களுக்கு, குழந்தைகளுக்கு அதிக அளவிலே ஷஃபக்கத்தை, பிரியத்தை
பிறர் மீது கொள்ளக்கூடிய அந்த அன்பு பாராட்டை அதிகம் அவர் கற்றுக் கொடுக்க வேண்டும். மேலான பெருமக்களே, அடுத்ததாக ஆறாவதாக சொல்கிறார்கள், பிற மனிதர்களுக்கு அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அவர் நமக்கு தீங்கு இழைத்திருந்தாலும் சரி, அவருக்காக நாம் அதிக அளவிலே நலவை வேண்ட வேண்டும் என்பதாக இந்த ஆறும் தன்மையும் நமக்கு இருக்குமேயானால் ஷஃபகத் உண்டாகுவதற்கு காரணமாக இருக்கிறது என்பதாக கிதாபிலே மேன்மக்கள் பதிவு செய்வார்கள். ஒரு நபியோரிடத்திலே வந்து சொல்லுவார், யா ரசூலல்லாஹ், என் உள்ளம் ரொம்ப கடினமாக இருக்கிறது, இறுக்கமாக இருக்கிறது என்பதாக சொன்ன பொழுது நபியவர்கள் சொல்லுவார்கள், இம்சஹ ரஅஸல் யதீம், ஒரு அனாதை குழந்தையினுடைய தலையை தடவி கொடுங்கள் என்பதாக, வத்இமுல் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிங்கள் என்பதாக நபிகள் கற்றுத் தருகிறார்கள். மேலான பெருமக்களை, அதிக அளவிலே நாம் இந்த ஷஃபகத்து அலல் ஹல்க் என்று சொல்லக்கூடிய படைப்பினங்களின் மீது அந்த கரிசனம் காட்டுதல், அன்பு பாராட்டுதலை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதிலே மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். மேலான பெருமக்களே, நாம் எதை கேட்டோமோ அதை செயலாற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.